வணக்கம். ஜெய் குருச்சரணம். இப்போ பாசிட்டிவாக இருக்கிறது எப்படி? பாசிட்டிவாக இருக்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். எப்படி? நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க. செஞ்சிட்ருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசு பாட்டுக்கு ஏதோ ஒரு ட்ராமாவை நிகழ்த்திட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வேலைய பாட்டுக்கு செஞ்சிட்ருப்பீங்க. அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கதை ஓடிட்டே இருக்கும். இப்போ இது நான் இந்த ட்ராமாவை தான் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்கிறேன். ப்ரெசென்ட்டில் வாழ கற்றுக்கங்கன்னு. முடியல அப்படின்னு சொல்கிறீங்கள்ல, இப்போ அதனால தான் நெகட்டிவ் எப்படி வருதுன்னா, இந்த பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது. இப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ப்ரெசென்ட்டில் இருந்தோம்னா எதுவும் வராது. ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அப்போ நிகழ்கிற ப்ரெசென்ட்டில் மட்டும் இருக்கிறதுனால ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்கிறோம்னா, ஏதோ நம்மளுக்கு பாஸ்ட்டில் நடந்ததை இனிமேல் நடந்துருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறனால தான் இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் நெகட்டிவ் கொண்டு வரனால தான் முழு நேரமும் நெகட்டிவ்லேயே தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ப்ரெசென்ட்டில் இப்போ நம்ம விழிப்புணர்வோட ப்ரெசென்ட்டில் இருக்கிற காலங்களில் ரொம்பவே குறைவு. அதுக்காக தான் நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுங்கள். ரிச்சுவல்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருப்பீங்க. ரிச்சுவல்ஸ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு மந்திரம், ஏதோ ஒரு நீங்கள் பிரார்த்தனை அப்படிங்கன்னு போகிறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்ட்டு வேலை செய்யாது, இப்போ ஃப்யூச்சர் வேலை செய்யாது. அந்த இடத்துல உங்களோட வேண்டுதல் மட்டும் இருக்கனால நீங்கள் அப்படியே கவனமாக ப்ரெசென்ட்டில் இருப்பீங்க. அதனால ரிச்சுவல்ஸ் நிறையா ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 ரிச்சுவல்ஸ் பண்ணுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவீங்க. இன்னும் ஃபுல்லாகவே விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணி உங்களை ப்ரெசென்ட்டில் வாழ கற்றுக்குங்க. அப்போ நீங்கள் ஃபுல் பாசிட்டிவாகவே இருப்பீங்க. உங்களை சுற்றி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவாக வாழ்கிறதுக்கான வித்தை இதுதான். அதை நீங்கள் கற்றுக்கோங்க. நன்றி.